இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா, ஹெல்தியான கேரட் பீட்ரூட் பொரியல் சப்பாத்திக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இப்போ இத ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ இத ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின கேரட், 1 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட், தேவையான அளவு உப்பு. இப்போ இத ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இது மீடியம் சைஸ்லேயே நல்லா வேகட்டும். இதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது தேவையில்லை. பாருங்கள், பீட்ரூட் கேரட்டில் இருக்கிற தண்ணியே போதும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு ஒரு 90% வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.